அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 11/3/2025 ஆகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா தெற்கு அந்தமான், குறிப்பாக சுமத்ரா தீவு அருகே உருவான அந்த காற்று சுழற்சி தற்பொழுது தீவிர காற்று சுழற்சியாக இலங்கை மற்றும் தமிழகம் மிக நெருக்கமாக வந்துவிட்டது. இந்த காற்று சுழற்சி காரணமாக வட மாவட்டங்களிலும் தற்பொழுது மழை தொடங்கிவிட்டது. டெல்டா மாவட்டங்களிலும், குறிப்பாக டெல்டா மாவட்டம், கடலோர மாவட்டங்களில் தற்பொழுது பரவலாக கனமழையும், சில இடங்களில் மிக கனமழையும் தற்பொழுது டெல்டாவில் பதிவாகி வருகிறது. அதைவிட கூடுதலாக தென் மாவட்டம், குறிப்பாக தென் மாவட்டம், கடலோர மாவட்டங்களில் மிக மிக கனமழை தற்பொழுது காலை முதல் தற்பொழுது வரைக்கும் விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சிகள் பெரும்பாலும் நம்ம வடகிழக்கு பருவமழை காலத்தில் பார்த்துருப்போம். அதாவது நம்ம எல்லாருமே மினி ஒரு வடகிழக்கு பருவமழை காலம், குறிப்பாக நவம்பர் டிசம்பரில் வேணால் இந்த காற்று சுழற்சிகள் நம்ம தமிழகம் நோக்கி வருவது பார்த்துருப்போம். ஆனால் வரலாற்றில் முதல் முறையாக கோடைக்காலம், அதாவது குறிப்பாக வெயில் காலத்தில், குறிப்பாக மார்ச் மாதம் இந்த சுழற்சிகள் அடுத்தடுத்து வருவது இது முதல் முறையாக பார்க்கப்படுகிறது. ஸோ இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உலக வானிலை மாற்றங்கள் ஒரு புறம் இருக்க, மறுபக்கம் கடலோடைய வெப்பநிலை மாறுபடுதல். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றங்கள் தாங்க. சரி, எது எப்படியோ காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு வந்து மழை கொடுக்குது, இதுவே நம்ம வந்து பெரிய விஷயம். அதாவது இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கோடை காலத்தில் மழையே வராது, மழை வருவது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த காற்று சுழற்சிகள் நம்ம தமிழகம் நோக்கி அடுத்த சுழற்சிகள் கோடையில் வருவது இது வந்து முதல் முறையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஸோ அடுத்து இந்த காற்று சுழற்சி காரணமாக நம்ம தமிழகம் முழுவதும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம். அதாவது தற்பொழுது இலங்கை மற்றும் தமிழகம் அருகே, அதாவது இலங்கை, தமிழகம், குமரிக்கடல் முதல் மாலத்தீவு வரைக்கும் இந்த காற்று சுழற்சி நீண்ட வடிவில் நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி காரணமாக இன்றைக்கி மழை இருக்குது, நாளைக்கு மழை பெய்யும். அதாவது நாளை மறுநாளும், அதாவது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் கூட மழை இருக்குது. பெரும்பாலும் இன்றும் நாளையும் தான் அதிக அளவில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்ச் 11, மார்ச் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா பரவலாக, மிக நீண்ட பரவலாக தமிழகத்தில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் மழை பெய்வதற்கு வாய்ப்பு தென்படுகிறது. அதற்கப்புறம் இந்த காற்று சுழற்சி விலகிய பிறகு, இது வந்து அரபிக்கடல் பக்கம் சென்ற பிறகு நம்ம தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரங்களுக்கு வறண்ட வானிலை காணப்படும், வெப்பம் அதிகரித்து காணப்படும். இப்போ வந்து வெப்பம் குறையும், அதாவது மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் வெப்பம் குறையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பம் அதிகரிக்கும். பிறகு அடுத்தடுத்த சுழற்சிகள் வரும். அதாவது இந்த சுழற்சிகள் போன பிறகு அடுத்த சுழற்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும்போது தெரிகிறது. ஸோ எனவே இந்த ஆண்டு, இந்த வருஷம் நம்ம தமிழகம் முழுவதும் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கும் அனைத்து 38 மாவட்டங்களிலும் இந்த வருஷம் அதிகமான இடியுடன் கூடிய கனமழை பெய்வது உறுதி. அதாவது அதிகமான சராசரியை விட பல மடங்கு கூடுதலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வருஷம் வெப்பமும் அதிகமாக பதிவாகும், மழை பொழிவும் அதிகமாக பதிவாகுங்க. அது வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் காலையில் மழைங்க. சென்னை ஒரு சில இடங்களில் தற்பொழுது சென்னை வடகடலோர மாவட்டங்களில் மழை பெய்து தற்பொழுது விட்டு கொஞ்சம் கேப்பு இடைவெளி விட்டுருக்கு. இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் சென்னை, தாம்பரம், பழவேற்காடு, செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், சித்தூர், வேலூர், ஆரணி, திருவண்ணாமலை, ஆம்பூர், குடியாத்தம், அதாவது வட உள் மாவட்டங்களிலும் வட கடலோர மாவட்டங்கள், குறிப்பாக வட மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய மணி நேரங்களில் விட்டு வட மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இனி வட மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். அதே போல் செய்யாறு, புதுச்சேரி, கடலூர் காலையிலே ஏற்கனவே ஒரு மழை பெய்து விட்டது.
மேலும் அடுத்தடுத்த சுற்றுகள் மழை வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக புதுச்சேரி, கடலூர், அதேபோல் உளுந்தூர்பேட்டை, திருக்கோவிலூர், திண்டிவனம், விழுப்புரம், செய்யாறு இந்த கடலோர மாவட்டங்களுக்கும் கடலோரம் அடுத்து இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக திண்டிவனம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை இங்கேயும் பார்த்திங்கன்னா பரவலாக வரக்கூடிய மணி நேரங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை வாய்ப்புகள் தென்படுகிறது. ஸோ இப்போ வந்து டெல்டா மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா கடலூருக்கு தெற்கே, அதாவது நெய்வேலி, சீர்காழி, திட்டுக்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் கிழக்கு பகுதி, குறிப்பாக கும்பகோணம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டையில் தற்பொழுது மழை தொடங்கிவிட்டது. நாகப்பட்டினம் மழை வெளுத்து வாங்குதுங்க. நாகப்பட்டினம், வேதாரண்யம், அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டா முழுவதுமே மழை தற்பொழுது பரவலாக பெய்து கொண்டிருக்கிறது. வடக்கு டெல்டாவிலும் மழை தான். அதாவது கும்பகோணம், தஞ்சாவூர், மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே தற்பொழுது ஏகப்பட்ட இடங்களில் டெல்டாவில் மழை பெய்யுது. பிறகு நேரமாக டெல்டா மாவட்டம் கடலோரமும் மழை விட்டு விட்டு தொடரும். பிறகு நேரமாக திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கீரனூர், மணப்பாறை, முசிறி, துறையூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்கள் நோக்கி மழை வந்து அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பிறகு அதுவும் தாண்டி கரூர், நாமக்கல், ராசிபுரம், ஈரோடு, திருப்பூர், தாராபுரம், பழனி மாலை இரவு நேரத்தில் பார்த்திங்கன்னா இரவு நள்ளிரவு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பாலக்காடு, காரமடை, நீலகிரி வரைக்கும் முன்னேற்றம் அடையும். ஆனால் கோயம்புத்தூர், திருப்பூர் மழை வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதாவது ஒரு மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே ஆகும் மாலை இரவு. எனவே டெல்டா மாவட்ட மக்கள் கவனமாக இருக்கணும். மேற்கு மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும். இப்போ டெல்டாவில் பெய்ய வேண்டிய மழை விட்டு பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் டெல்டா உள்பகுதியை நோக்கி படிப்படியாக மழை முன்னேற்றம் அடைந்து மதியம் மாலை இரவு நேரத்தில் அது அப்படியே மேற்கு மாவட்டத்தை நோக்கி முன்னேற்றம் அடையும். ஸோ அடுத்து நம்ம தென் மாவட்டங்கள் பார்த்தோம்னா இப்போ ராமநாதபுரம் பரவலாக மிக கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குங்க. ராமேஸ்வரம், ராமநாதபுரம், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, காரைக்குடியில் இன்னும் சற்று நேரத்தில் மழை தொடங்கிடும். அதேபோல் மேலூர், மதுரையில் இன்னும் சில மணி நேரங்களில் மழை தொடங்கிவிடும். அதேபோல் மதுரை மாவட்டம் முழுவதும் சிவகங்கை, மானாமதுரை, அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி இன்னும் சில மணி நேரங்களில் மழை தொடங்கி இருக்கணும். ஏன்னா இந்த அறிக்கையை நீங்கள் பார்க்கும்பொழுது மழை பெஞ்சு முடிஞ்சு கூட இருக்கலாம். ஆனால் இப்போ சரியாக ஒரு காலை ஒரு 10 மணி போல் பார்த்திங்கன்னா இந்த நிலவரம், அதாவது ராமநாதபுரத்து மாவட்டத்தை மையமாக வைத்து பரவலாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் தற்பொழுது பெஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த மழைப்பொழிவு தான் நேரமாக மானாமதுரை, சிவகங்கை, மதுரை, பேரையூர், அதுபோல் அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி நோக்கி நகரும். எனவே தென் மாவட்டங்களுக்கு இன்று வரக்கூடிய மணி நேரங்கள், அதாவது குறிப்பாக ஒரு அடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 14 மணி நேரம் கனமழை மிக கனமழை விட்டு பதிவாகுங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு வரக்கூடிய மணி நேரங்கள், அதாவது ஒரு 14 இல்லைன்னா ஒரு 18 மணி நேரம் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தொடர்ச்சியாக விட்டு கனமழையும் சில நேரங்களில் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. எனவே தென் மாவட்ட மக்கள் கவனமாக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென் மாவட்ட மக்கள் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே இருங்க. விவசாயிகள் அது வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ஏன்னா இப்போ விவசாயம் விவசாய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. விவசாயிகள் எல்லாருமே விவசாயம் பணிகளை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த விவசாயிகள் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. குறிப்பாக மரத்தின் அடியில் நிற்காதீங்க. விவசாயிகள் தயவு செய்து வெட்ட வெளியில் நிற்காதீங்க. ஏன்னா இடி மின்னல் லேசான மழை பெஞ்சால் கூட நீங்கள் லேசான மழை தான் பெய்யுது, இடி மின்னல்லாம் வராது அப்படின்னு நினைக்காதீங்க. இடி மின்னல் கடந்த சில நாட்களாக உயர்ந்த வெப்பம் திடீரென்று இடி மின்னலாக மாறலாம். எனவே தயவுசெய்து கவனமாக இருங்க. விவசாயிகள், பொதுமக்கள் மழை பெய்யும் பொழுது எக்காரத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருங்க. வரக்கூடிய மணி நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமே மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மழைப்பொழிவு அப்படியே பரமக்குடி, மானாமதுரை மற்றும் மதுரை மாவட்டம் நோக்கி நகரும். மேலும் அது வாடிப்பட்டி, நத்தம், திண்டுக்கல், வேடசந்தூர், பழனி, கொடைக்கானல், கம்பம், அதேபோல் வால்பாறை நோக்கி நகரும். ராஜபாளையம் நோக்கி நகரும். கோவில்பட்டி நோக்கி நகரும். திருநெல்வேலி நோக்கி நகரும். நாங்குநேரி, திசைவேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் நோக்கி நகரும். காயல்பட்டினம், தூத்துக்குடியில் மழை தொடங்கிவிட்டது. அந்த மழைப்பொழிவும் கயத்தாறு, திருநெல்வேலி மாவட்டம் நோக்கி நகரும். எனவே தென் மாவட்டம் கடலோரம் பெய்யக்கூடிய மழை அது அப்படியே நேரமாக உள்பகுதி, அதாவது தென் மாவட்டம் உள் மாவட்டங்கள் நோக்கி நகரும். தென் மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மணி நேரங்களை பரவலாக மிக நீண்ட பரவலாக
எங்கும் ஒதுக்காமல் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. மதுரை, பேரையூர், வாடிப்பட்டி, நத்தம், கொடைக்கானல், போடிநாயக்கனூர், தேனி மாவட்டம் முழுவதும், அதேபோல் ராஜபாளையம், கோவில்பட்டி, சாத்தூர், காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும், திசைவிலை பகுதி, அதேபோல் நாங்குநேரி, திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும், தென்காசி, அதேபோல் சிவகாசி, ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே எங்கும் ஒதுக்காமல் மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் தென்பட்டு விட்டது. மேலும் மாலை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாராபுரம், திருப்பூர், கோயம்புத்தூர், காரமடை, நீலகிரி, நம்பியூர், சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டங்கள் மற்றும் வால்பாறை மேற்கு மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு மழை வந்தடையும். அரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் மேட்டூர், ஈரோடு, நாமக்கல், துறையூர், ராசிபுரம் இங்கேயும் மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். எனவே மேற்கு மாவட்டங்களுக்கும் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கிறது. எனவே எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க. இந்த சுழற்சி காரணமாக நாளை வரைக்கும் மழை கண்டிப்பாக தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கப்புறம் மழை விலகிடும். அதுக்கப்புறம் இந்த சுழற்சி போன பிறகு நம்ம தமிழகத்தில் வெயில் அடிக்கும். அதற்கப்புறம் அடுத்தடுத்த சுழற்சிகள் வரும். எனவே தொடர்ந்து இணைந்திருக்கவும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், தென் மாவட்டங்களை விட்டு குறிப்பாக டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம் பரவலாக மிக நீண்ட பரவலாக கனமழை முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. நன்றிங்க.